எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் பீகார் எலெக்ஷன், இன்னொரு பக்கம் 2026 எலெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்ரப்ஷன், ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணா மக்களுடைய மனசு வந்து மாறும். அதாவது ஃபீமேல்ஸ் வந்து சூசைட் ஸ்குவாடா வந்து அவங்க தயார் பண்றாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கான பழிவாங்கும் படலமாகவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இது தீவிரவாத செயலாக இருக்கு. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து டாக்டர் உமர், அவர் தான் வந்து இந்த காரை ஓட்டிட்டு வந்ததா இப்ப சொல்லப்படுது. இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டுமே இந்த பிளாஸ்ட் வந்து நடத்தப்படும். இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யார் அதிகமா பயன்படுத்துனாங்கன்னா நக்சலைட்ஸ். If you take this as a political conspiracy, இது உள்நாட்டு சதியாகவும் இருக்கிறது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஒரு கோர சம்பவம் நம்மளுடைய டெல்லி கேபிட்டலில் ஒரு பிளாஸ்ட் ஆகியிருக்கு. இது சம்மந்தப்பட்ட நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இது சார்ந்த கேள்விகளும் நமக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ இது பற்றி நிறைய கிளியரான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்மளுடைய கேபிட்டல் ரொம்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய டெல்லியில் ஆக்சுவலி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது எதனால் நடந்துச்சு, இதுக்கான காரணங்கள் என்ன, இதை முழுசாக எங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுக்கான காரணம் அப்படின்னு வந்து இப்போ நம்ம முழுசாக சொல்ல முடியாது. காரணம் என்ன, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பட் ஓரளவுக்கு நம்ம அனுமானிக்கலாம். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக 2 விஷயங்கள் தான் கண்ணப்படுது. அதாவது தீவிரவாத செயல், டெரரிசம் பேஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2 செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், தட் இஸ் அன் ஆன்டி டெரர் ஆக்ட். இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட். இந்த 2 ஆக்ட்லையும் தான் போலீஸார் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் பீகார் எலெக்ஷன், இன்னொரு பக்கம் 2026 எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்ரப்ஷன், ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணால் மக்களுடைய மனசு வந்து மாறும், டைவர்ட் ஆகும். ரெண்டாவது, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. As per the emergency provisions of Part 18 of the Indian Constitution, Article 356, இது நிறைய பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பாங்க. Article 356 பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா law and order டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படி இப்போ டிசால்வ் ஆச்சு அப்படின்னா எலெக்ஷன் டைமில் மேபி எமர்ஜென்சி தான் டிக்ளேர் ஆகும். தட் இஸ் வை கம்ஸ் அண்டர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அப்படி எமர்ஜென்சி வரும்போது என்ன ஆகும்னா பிரசிடென்ட் ரூல் வரும், அதாவது கவர்னர் ரூல் வரும். ஏன்னா ஸ்டேட் இல்லையா, சென்ட்ரல் தான் பிரசிடென்ட் வரும். ஸோ அப்படி வரும்போது there will be lot of disturbances. மக்களோட மைண்ட் செட் மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இது அதுக்கான ஒரு காரணமாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்மளுடைய பிரதமர் மோடி எடுத்த ஒரு தைரியமான போல்டான ஒரு ஸ்டெப். அது வந்து எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 7, 2025 தொடங்கி நடந்த ஒரு ஆப்ரேஷன். அது இட் வாஸ் சார்ட் ஆஃப் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இப்போ வந்து இதை வந்து அதுக்கு பழிவாங்கக்கூடிய செயலாகவும் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லஷ்கர்-இ-தொய்பா அவங்க வந்து இந்த ஜெய்ஷ்-இ-முகமது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பெண்களை வந்து முதல் முறையாக தயார் பண்ணுறாங்க. அதாவது ஃபீமேல்ஸ் வந்து சூசைட் ஸ்குவாடா வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஷாஹீனா அப்படின்ற ஒரு டாக்டர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் HR 26CE7674. இது வந்து HR அப்படின்றது வந்து ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த கார் வந்து பிலாங்ஸ் டு டாக்டர் ஷஹீனா. அண்ட் அந்த ஷஹீனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்னு சொல்லக்கூடிய ஜெய்ஷ்-இ-முகமதுடைய ஒரு ஆள், அதனுடைய ஒரு பங்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி ஆஜ்தக் பேஸ் பண்ணி இந்தியா டுடேல ஒரு விஷயம் வந்தது. அதாவது பெண்களை வந்து தயார் பண்ணுறாங்க. மோடி வந்து பாகிஸ்தானுடைய விரோதி, இந்தியா தான் பாகிஸ்தானுடைய எனிமி கண்ட்ரி, அதாவது எதிரி நாடு. அதை வந்து அடிக்கிறதுல நீங்க வந்து ரொம்ப மும்முரமாக செயல்படணும். அதுக்கு உண்டான உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இஸ்லாம் மதப்படி நீங்க கொடுத்தாகணும். அதாவது ஜிஹாத் முறைப்படி. ஜிஹாத் அப்படின்றது அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா புனித போர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காஷ்மீருடைய பிரச்சனைக்கு அதுதான் அடிப்படையா இருக்கு. காஷ்மீருக்கு வந்து தாக்குதல் செய்யற தீவிரவாதிகளும் இந்த ஜிஹாத் அமைப்பை சேர்ந்தவங்க தான். ஸோ இப்போ இதை வந்து ஃபீமேல் பிரிகேட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது பெண் படை. இந்த பெண் படை எதை அடிப்படையாக வச்சு அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா LTTE பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அதாவது
இலங்கையில் இருந்த ஒரு பெரிய ஃபோர்ஸ் பிரபாகர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபீமேல் சூசைட் ஸ்குவாட். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ் காந்தி, அவங்க வந்து 1991 மே மாதம் வந்து ஹி வாஸ் அசாசினேட்டட். அந்த அசாசினேட்டில் பண்ணது தானுன்ற ஒரு பெண். ஸோ அந்த பெண் படையை அடிப்படையாக வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா இப்படி ஒரு புது படையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கான பழிவாங்கும் படலமாகவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இது தீவிரவாத செயலாக இருந்தால். இப்போ இந்த பயங்கரவாத தொடர்புல இருந்து கிட்டத்தட்ட 3 டாக்டர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி 2900 கிலோ வெடிமருந்துகள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தொடர்பு படுத்தி பல விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வைக்கப்பட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா? நிச்சயமா தீவிரவாதம், டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்ற கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி பாகிஸ்தான் இஸ் இன்வால்வ் அன்டவுட்டட்லி. இதில் ஏன்னா இதுக்கு வந்து தே ஹவ் கெப்ட் எ ஸ்பெசிஃபிக் நேம். அதாவது இதுக்கு ஒரு பிரத்யேக பேர் வச்சிருக்காங்க, ஒயிட் காலர் டெரரிஸ்ட். ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்க்க வச்சு எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. அப்படிதான் சொல்ல முடியும். பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஏன்னா எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க. 3 பேர் கஸ்டடியில் இப்போ எடுத்திருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து டாக்டர் உமர், அவர் தான் வந்து இந்த காரை ஓட்டிட்டு வந்ததா இப்ப சொல்லப்படுது. ஆனா அதுக்கு நம்ம கிட்ட வந்து எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா இப்ப அந்த வெடி விபத்துல சம்பந்தப்பட்ட அந்த காருடைய பின்பகுதி பூரா சேதமாயிடுச்சு. முன்பகுதியில நிறைய ஹியூமன் பாடியினுடைய பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அதை வந்து சயின்டிஃபிக்காக அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண பிறகுதான் அது யாருடையது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அது கூட இந்த கேஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ டாக்டர் உமர் தான் அதை ஓட்டிட்டு வந்தார் அப்படின்னா அந்த பாடி பார்ட்டும் டாக்டர் உமருடைய டிஎன்ஏ சாம்பிளும் மேட்ச் ஆகணும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக தான் பேச முடியும். ஆனால் இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அந்த ஜெய்ஷ்-இ முகமதுன்ற அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால நிச்சயமாக தீவிரவாத செயலாக தான் இருக்கணும் அப்படின்றது இது அனுமானிக்கப்படுது. அண்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மேஷனில் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 விதமான வேலைகள்னு சொல்லுவாங்க, ஒயிட் காலர் ஜாப்ஸ் அண்ட் ப்ளூ காலர் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நாட்டிலையுமே இது பொருந்தும். ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் ரைட்டர்ஸு, டைரக்டர்ஸ், சிஇஓஸ், ஆடிட்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ்னு வருவாங்க. ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்கெல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, பைக் டாக்ஸி, அதுக்கப்புறம் வந்து டிரைவர்ஸு, இந்த லேமன் ஜாப்னு சொல்லுவோம். அதாவது தினக்கூலிகள் அந்த மாதிரி வராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ப்ளூ காலர் ஜாப்ஸ். இப்போ இந்த தீவிரவாத விஷயத்துக்கு இந்த பிரிகேடுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒயிட் காலர் டெரரிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே படிச்சவங்க, டாக்டர்ஸ். They are all educated and neither of them are illiterates. யாருமே படிப்பறிவு இல்லாதவங்க இல்லை. ஸோ இது முன்கூடியே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு வெடி விபத்து, ஐ மீன் ஒரு துரதிருஷ்டமான செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிளாஸ்ட் நடந்திருக்கு. 1993 ஒரு பிளாஸ்ட் நடந்தது. அந்த பிளாஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது மும்பையில் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டுமே இந்த பிளாஸ்ட் வந்து நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 12 இடங்களில் வெடிச்சிருக்கு. சுமார் 180 பேர் அதில் அக்யூஸ்டாக இருந்தாங்க. ஆனால் இறந்தது பார்த்தீங்கன்னா 257 பேர், 700 பேருக்கு மேலே இன்ஜர் ஆனாங்க. பட் இந்த ஒரு வெடி, அதாவது இது நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/3/1993 அன்னைக்கு நடந்த விஷயம். அப்போ வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து வாஸ் வெரி ஹைப்பரில் இருந்தார். தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல் அண்ட் சோட்டா ராஜா. ஸோ தாவூத் இப்ராஹிமுக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருந்தது. யாக்கூப் அப்படின்றவர் தான் இதனுடைய மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டார். இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து பாக்கி எல்லாருக்குமே வந்து இது பண்ணால் யாக்கூபுக்கு மட்டும் வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து இது பண்ணல, எடுக்கல. பாக்கி எல்லாருக்கும் அந்த தூக்கு தண்டனையை லைஃப் சென்டென்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தாவூத் இப்ராஹிம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதில் யூஸ் பண்ணப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா RDX, ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் அந்த RDX ஃபுல் ஃபார்ம். அதுதான் யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 2 இடங்களில் பிளாஸ்ட் நடந்தது. அதில் யூஸ் பண்ணப்பட்ட விஷயமும் RDX தான், ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். இது வந்து மிலிட்ரிக்குன்னு கொடுக்கப்படுற ஒரு தனி வகையான வெடிப்பொருள். ராணுவத்திலையோ இல்லை போர்லையோ யூஸ் பண்ணக்கூடிய, இல்லை ட்ரைனிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். RDXன்றது இப்போ ஒரு 1 கிலோ RDX இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு தெருவே வந்து வி கேன் டெமாலிஷ். அவ்வளோ பவர்ஃபுல் இஸ் இன் RDX. ஆனால் 2006 பரிசையா மும்பையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து பிளாஸ்ட் நடந்தது. 7 ட்ரெயினில் 7 இடத்துல சாயங்காலம் 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்பிச்சு வரிசையா பிளாஸ்ட் கண்டினியூஸா நடந்தது.
அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸோட நேற்று நடந்த அந்த பிளாஸ்டில் யூஸ் பண்ணப்பட்ட அமோனியம் நைட்ரேட் NH4NO3 அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கலி இந்த ஃபார்முலாஸ் NH4NO3. அந்த அமோனியம் நைட்ரேட்டும் ஆர்டிஎக்ஸும் ஜெலட்டின் ஸ்டிக்ஸும் பயன்படுத்தப்பட்டு தான் 2006 நடந்த பிளாஸ்ட் இருந்தது. ஓகே. ஸோ இது மூணுமே வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யார் அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னா நக்சலைட்ஸ், ஓகே, மாவோயிஸ்ட் தான் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. டெரருக்கு வந்து இந்த அளவுக்கு ஏன்னா ஒரு நக்சலைட்டால ஆர்டிஎக்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இது வந்து நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று திசை திருப்புறதுக்காக, ஏன்னா இது வந்து அதிகமாக பயன்படுத்துறது நக்சலைட்ஸ் தான். ஸோ இப்போ நமக்கு சந்தேகம் யார் மேலே வரும்? சமீபத்தோட நிறைய நக்சலைட்ஸ் வந்து சரண்டர் ஆனாங்க. பட் இப்போ அமோனியம் நைட்ரேட்னு ஒரு கெமிக்கல், ஏன்னா இது வெறும் அமோனியம் நைட்ரேட் மட்டும்தான் இருந்திருக்கு. இதனுடைய அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா IED அப்படின்னு சொல்லுவோம், இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். அந்த டெக்னாலஜி தான் நேற்று நடந்த பிளாஸ்ட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா இதுக்கு தேவை ஒரு பவர் சோர்ஸ், ஒரு டெட்டோனேட்டர் ஸ்விட்சர், எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல், அதுக்கு உண்டான ஒரு கண்டெய்னர். இது வரைக்கும் தான் இந்த விஷயத்துக்கு தேவைப்படுது. ஸோ இதில் ஃபுல்லாகவே இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக இது வந்து மாவோயிஸ்டுகள் பயன்படுத்தின விஷயம்ன்றதுனால வடக்க திசை திருப்புறதுக்காக தீவிரவாதிகளே இப்படியும் செயல்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கோணத்தையும் நம்ம இந்த வடக்கை விசாரிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆக பேட்டர்ன், இப்போது சீரியல் கில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்கள்லாம் கூட வந்திருக்கு. ஒரே வகையால் நிறைய பேரை கொலை செய்யப்படுவாங்க. நிறைய படங்கள் வந்திருக்கு, சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ், இன்னும் சொல்லிகிட்டே போகலான்னு வச்சுக்கோங்க, சைக்கோ. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயமே நம்ம பேட்டர்னாக we have to analyze the pattern underlying all these four blasts. That is 1993, 2003, 2006 and ஆனால் இதுக்கு நடுவில் 26/11 அட்டாக் எல்லாருக்குமே தெரியும். 9/11 எப்படி ட்வின் டவர் அடித்தாங்களோ 26/11 வந்து நம்மளுடைய கசாப் வந்து பாம்பே தாஜை வந்து டார்கெட் பண்ணி பெரிய அந்த 26/11க்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய பிளாஸ்ட்னா அது இன்னைக்கு நேற்று நடந்தது தான். ஓகே, அதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் பிளாஸ்ட் எதுவும் நடக்கல. அவர் கண்ட்ரி வாஸ் சேஃப். பட் இப்போ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் இட் இஸ் பியூர்லி டு டிஸ்டர்ப் தி பீப்புள். ஸோ இந்த பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அடிப்படையாக வச்சு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்மளுடைய கேபிட்டல் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை பீகார் தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு சரியான ஒரு விஷயமா? இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? பீகார் எலெக்ஷனே வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருக்குது. அது நீங்களும் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிதிஷ் இருக்காரு, இந்த பக்கம் ராகுல் இஸ் டூயிங், அந்த பக்கம் பிரியங்கா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோணத்தில் பொலிட்டிக்கலாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மே பி எ கன்ஸ்பிரசி. இன்டெப்த்தாக நம்ம சொல்ல முடியாது அட் த கரண்ட் ஸ்டேட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பொலிட்டிக்கல் தான் இதுக்கு மோட்டிவ் அப்படின்னா யூஸ் பண்ணப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வச்சு பார்க்கும்போது திஸ் மே பி எ கன்ஸ்பிரசி பை அதர் பீப்புள் இன்வால்வ். இது எப்படின்னா முஸ்லீம்ஸை இன்வால்வ் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கன்ஸ்பிரசியாக கூட நாம் இதை எடுத்துக்க முடியும். அந்த கோணத்தையும் நிச்சயமாக நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து மிஸ்டர் அமித்ஷா நேற்று ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்னென்னா எந்தெந்த ஆங்கிள்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை ஆங்கிள்லையுமே நம்ம வந்து இந்த கேஸ் அணுகுமுறை பண்ண போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ டேக் திஸ் அஸ் எ பொலிட்டிக்கல் கன்ஸ்பிரசி நிச்சயமாக இது உள்நாட்டு சதியாகவும் இருக்கலாம். அதை வந்து அகெயின் திசை திருப்பறதுக்காக முஸ்லீம்ஸை பயன்படுத்தி செய்யலாம். ஆர் மேபி சம்மன் ஹூஸ் இன் ஹேண்ட் வித் தி ஜெய்ஷி முகமது, அப்படியும் இதில் இருக்க வாய்ப்பு. எதுக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்படியும் கணிக்கப்படுது, இப்படியும் கணிக்கப்படுது. அந்த ஒரு பார்வை தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் வந்து 5 Ws and 1 Hன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா? வாட், வென், வேர் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா whom, why ன்னு வரும். H is how. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான W அப்படின்னு பார்த்தீங்கன்னா why. அந்த why எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவ். if a murder is committedனா அந்த whyக்கு உண்டான ஆன்சர் தான் அந்த மர்டருக்கான ரிப்ளை. அதுதான் அந்த கண்டுபிடிக்கிறதுன்றது. why is what is found out. So definitely there should be a motive. So இந்த மோட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா தான் எலெக்ஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி. இப்போது மோடியினுடைய ஃபாரின் பாலிசி வந்து பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு இல்லையா? பிகாஸ் 2 விஷயம் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், பாதுகாப்பு. அதாவது கல்வி, வீரம், செல்வம், இது 3லையுமே ஒரு நாடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ மோடியினுடைய பல பாலிசிஸ்னால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட நிறைய விரோதம் இந்தியாவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட டாப்பிள் த பிஜேபி கவர்மெண்ட் கூட இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே. அயோத்தி டெம்பிள் கூட இதை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிற பேச்சுக்களும் நம்மளால வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க முடியுது. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நிறைய சம்மந்தம் இருக்கு. புல்வாமா அட்டாக் இதுக்குமே இப்போ சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பழிவாங்கும் செயலாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இஃப் யூ சி இந்த 2003 பிளாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குஜராத் தான் அதுக்கு உண்டான பிளாட் வந்து பண்ணப்பட்டது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இயக்கம் தான் அப்போ இருக்கக்கூடிய நடந்த ஒரு ரைட்ஸுக்கு, குஜராத் ரைட்ஸுக்கு பழி வாங்குறதுக்காக அதை பண்ணாங்க. அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். த சேம் பேட்டர்ன் இஸ் ரிவெஞ்சிங் த. ஸோ இப்போது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினது வந்து நிறைய பேருக்கு வருத்தம், உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கே அது வருத்தம் தான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து தீர்ப்பு மசூதி கட்டணும்னு வரும்ன்றது தான். பட் தீர்ப்பு அப்படி வரல. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இஸ் 100% கரெக்ட் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட், த அபெக்ஸ் கோர்ட் விச் ஹஸ் டெலிவர்ட் த ப்ராப்பர் ஜட்மெண்ட் வித் ப்ராப்பர் சயின்டிஃபிக் எவிடன்சஸ். அந்த சயின்டிஃபிக் எவிடன்சஸ் அதில் இருந்ததுனால யாராலையும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஜட்ஜ் பேனலை பார்த்தீங்கன்னா ஒன் பர்டிகுலர் ஜட்ஜ் வாஸ் அ முஸ்லீம். ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம், ஐ எம் நாட் ஷுர். ஸோ அதில் ஒரு முஸ்லீமை பர்டிகுலராக வச்சதே அவர் சொல்கிறதான் ஒத்துக்குவாங்கன்னு தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராமர் கோயிலோட இதில் சம்மந்தப்படுத்துறதுல எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பதிவு பண்ணணும். இது எதுவுமே வந்து நம்ம புரளியை வந்து கலப்புற வகையில் இல்லாமல் இருக்கிற விஷயங்களை பல கண்ணோட்டங்களில் பேசியிருக்கோம், பல கண்ணோட்டங்களில் இருக்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சு பேசியிருக்கோம். நன்றி.